ஃப்ரெண்ட்ஸ், போன மாதம் பெங்களூரில் இருக்கக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வருகை தந்த நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கே நடந்த காவேரி இன்ஜினுக்கான வெட்ரஸ் சோதனை நேரில் பார்த்தாரு. அதே நேரத்தில் அங்கே இருந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை 2 டெட்லைன் அவர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டெட்லைன், காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜின் இந்த வருஷத்துக்குள்ளே தன்னோட சர்டிஃபிகேஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ரெடி டு இண்டக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் செகண்ட் டெட்லைன், காவேரி வித் வெட்ரஸ்ட் காவேரி 2.1 கூட சொல்லலாம். அந்த இன்ஜினானது அடுத்த 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகணும் கம்ப்ளீட்டாக. இல்லைனா இதை நான் ஸ்கிராப்பில் போட்டுருவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய 2 டெட்லைனாக இருந்தது. அதன்படி தான் இப்போ GTRA காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜினுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கும் முன்னே இப்போலாம் இறங்கியிருக்கிறாங்க. காவேரி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வாட்டி பேசியாச்சு. இதை பற்றின ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம ஓஜி காவேரி இஸ் பேக் அப்படிங்கிற காணொலி, தம்ப்நெயில் கொண்ட காணொலி நம்ம போட்டிருந்தோம். அதில் பார்த்தவே உங்களுக்கு விவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோக்கான டேகை கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோவை பார்த்து என்ன ஏது வரலாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த காவேரி இன்ஜினுடைய லாஸ்ட் அப்டேட்டாக இருந்தது, நம்மளால் 72ல் இருந்து 74 கிலோ நியூட்டன் வெட் ட்ரஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதே நேரத்தில் ட்ரை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 49லேருந்து 51 கிலோ நியூட்டனாக இருந்தது. கடைசியாக இதோடைய ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் சோதனை IL-76 அப்படிங்கிற ரஷ்யன் ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் மூலிமா பல மணி நேரம் இதை சோதனை பண்ணி ட்ரை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக கிடைக்கிது. அந்த வெட் ட்ரஸ்ட் 72ல் இருந்து 74 கிடைக்கிது அப்படின்னு அட்டைன் பண்ணிட்டோம். ஆனால் வெட் ட்ரஸ்ட் இடத்துல நமக்கு தேவைப்படுவது மினிமம் 81 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட். ஆனால் 72லேருந்து 73 தான் கிடைக்கிது, 74 தான் கிடைக்கிது அப்படிங்கிற காரணத்தினால இப்போதைக்கு வெட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஓரம் கட்டிட்டோம். வெட் ட்ரஸ்ட் நம்மளால் கொண்டு வர முடியும், ஆனால் நமக்கு தேவையான ட்ரஸ்ட் கிடைக்கல அப்படின்னு நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஈவந்தும் அதற்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, ட்ரை ட்ரஸ்ட் 49லேருந்து 51 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் கிடைக்குதுன்னு. அதை வச்சு நம்மளுடைய ஸ்டெல்த் பாமரான கதக் UCAV அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கலை பவர் அப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் DRDOவும் இருக்கிறாங்க. சீக்கிரமாக அந்த பாமரை இண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதற்கான இன்ஜினான இந்த காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜினுக்கான லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி டிஃபென்ஸ் மினிஸ்டரால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டானது இந்த காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜின் KDE அப்படிங்கிற இந்த இன்ஜினை ரஷ்யாவிற்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய CIAM சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மோட்டார்ஸ் அப்படிங்கிற சோதனை இடத்துல சோதனை பண்ணுறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி போய் சோதனை பண்ணுறது தான். ஸோ இந்த சோதனை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 1 மாதம் அளவுக்கு நீடிக்கும். ஏன்னா சோதனை நாட்கள் அப்படிங்கிறது அதிகம். இந்த KDE இன்ஜினானது சோதனை செய்யப்பட வேண்டும் பல கட்ட அழுத்தத்தில். அதனால் 1 மாதம் அளவுக்கு இது போகும் அப்படின்னு ரஃபாக எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் ஆனது ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே ஃப்ளைங் டெஸ்ட் பெட்டில் சோதனை பண்ணியாச்சு, நாமளும் சோதனை பண்ணியிருக்கிறோம். இந்த இன்ஜினே ஆஃப்டர் பர்னராக கூட வச்சு சோதனை பண்ணி அவுட்புட்டும் எடுத்தாச்சு. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வெட் ட்ரஸ்ட்டோடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக போர் விமானத்தை பவர் பண்ணக்கூடிய இன்ஜின் அதுதான். அந்த இன்ஜினை தான் அடுத்த கட்ட அப்கிரேடுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ 72லேருந்து 74 கிலோ நியூட்டன் இந்த இன்ஜினை கொண்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்ஜினை இந்த LCA தேஜஸில் பயன்படுத்தி ஆக்சுவல் சினாரியோவில் இது எப்படி செயல்படுது, எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுது அப்படிங்கிற இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் டேட்டாவை எடுத்து டிசைனில் இருந்து சில அப்கிரேட்ஸ் பண்ண இருப்பதாக GTRA மூலியமாக இருந்து செய்திகள் வந்திருக்கு. அதன்படி காவேரி 2.0 இன்ஜினுடைய ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ரேட் அப்படிங்கிறது 81 கிலோ நியூட்டன், 80லேருந்து 81 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை இவங்க எதிர்பார்க்குறாங்க வெட் ட்ரஸ்ட்டாக. அதே நேரத்தில் ட்ரை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 55 கிலோ நியூட்டனாக இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கான வேலையில் இவங்க இன்வால்வ் ஆவாங்க ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் ஆன பிறகு அப்படிங்கிற செய்தியும் GTRA சார்பாக இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி காவேரி அப்டேட் பற்றினது இதுதான். இதுக்கு அப்படியே பேரலாக போன மாதம் பிப்ரவரி மாதத்தில் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 9 கதக் UCAV ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணும் முதற்கட்ட ஒப்புதலுக்கு இப்போ அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதன்படி இத்தனை நாள் வரை ஸ்கேல் மாடலை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். சோதனை வர வீடியோஸ் எல்லாமே ஸ்கேல் மாடல் தான். சேனலில் வீடியோஸ் போட்டிருப்போம், அது எல்லாமே ஸ்கேல் மாடல். ஆக்சுவல் மாடல் 1:1 ரேஷியோ அப்படிங்கிற மாடல் அதை உருவாக்குறதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் முதற்கட்ட ஒப்புதல் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 9 கதக் UCAV ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு தேவையான இன்ஜினுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இப்போ சர்டிஃபிகேஷனுக்காக நம்ம ரஷ்யா போகிறோம், IL-76 விமானத்தை டெஸ்ட் பெட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய்கள் செலவாகும் வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் சப்ளைக்கு மட்டுமே. இது போக அவங்க கிட்ட ஸ்கெடியூல் இருக்கணும், அவங்க கிட்ட ஃப்ரீ டேட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும். அதை பொறுத்து தான் நமக்கான சோதனைக்கு அவங்க டேட் அண்ட் ஸ்லாட்டை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அண்ட் காஸ்ட் கன்சூமிங் ப்ராசஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே
நாம வேற ஒரு நாட்டுல, நம்ம ரஷ்யா மட்டும் நம்பி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பெட்லயும் நம்ம சோதனை பண்றோம். நம்மளோட இன்ஜின சோதனை பண்ணும்போது, நம்மளுடைய சில டேட்டாஸ், நம்மளுடைய சில சீக்ரெட் ரெசிபீஸ் அப்படிங்கிறது அவங்க கையில சிக்கிறதுக்கும் நெறையாவே சான்ஸ் இருக்கு. இதையெல்லாம் கவுண்டர் பண்றதுக்காகவும், டைம பெரிய அளவுக்கு குறைக்கிறதுக்காகவும் தான் இப்ப இந்தியாவிலேயே, குறிப்பா பெங்களூர்லயே NAETCய உருவாக்குறதுக்கான RFIயும் குடுக்கப்பட்டிருக்கு. NAETC வேற ஒண்ணுமே இல்ல. நேஷனல் ஹை ஆல்டிட்யூட் இன்ஜின் டெஸ்ட் ஃபெசிலிட்டி தான். ஆனா டெஸ்டிங் கண்டிஷன் 15 கிலோமீட்டர் உயரத்துல அந்த இன்ஜின பிளேஸ் பண்ணி மேக் 2 வேகத்துல அந்த இன்ஜின முழுமையாக சோதனை செய்யப்பட முடியும். அந்த அளவுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த NAETC டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. இது இந்தியால உருவாக்குறதுக்கான RFI அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் நம்ம காவேரி இன்ஜினுக்கான RFI தான். டைம் கன்சியூமிங்க குறைக்கிறது தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. இது ஒரு ஃபியூச்சர் விஷன்டு ப்ராஜெக்ட். அதாவது நம்ம AMCI இன்ஜின் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கும் இது மாதிரியான டெஸ்டிங் எல்லாமே போக வேண்டியது வரும். அந்த சர்டிஃபிகேஷன் வாங்க வேண்டியது வரும். அந்த நேரத்துல நாம் இந்த இன்ஜினை கொண்டு போய் ரஷ்யாலயோ, பிரான்ஸ்லயோ கொண்டு போய் கொடுத்து சோதனை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இன்னும் பல வருஷம் நமக்கு டிலேவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அண்ட் அந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப இந்தியாவிலே NAETCயை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல இந்தியாவின் டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ராஜீவ் காய் கொடுத்த பேட்டியில கூட இந்தியாவுக்கு உண்மையான 5ஆம் தலைமுறை போர் விமானமும் அதனுடன் இணைந்து செயலாற்ற UCAVயும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அந்த ஹால் UCAV எது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கதக் UCAV தான் அது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ லிட்ரலி இந்தியாவுக்கும் இந்திய விமானப்படைக்கும் கதக் UCAV அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் பாம்பர் தேவை. ஸோ இந்தியாவின் பார்வை இப்போ அதை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல இருந்து நமக்கு கிளியராக தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்னு வருது தான். அது முழுக்க எலக்ட்ரானிக் வார்ஃபேராக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்டெல்த் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலையாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ ரஃபேல மட்டுமே நம்மளால நம்பிட்டு இருக்கக்கூடியது. அது ஸ்டெல்த் தான். ஆனால் ஃபுல் ஸ்டெல்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதோடைய RCS மூலமாக அது ஸ்டெல்த்னு சொல்லலாம். நம்ம கிட்ட கம்ப்ளீட் ஸ்டெல்த் ஃபைட்டர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் ஸ்டெல்த் UCAVயாச்சும் இருக்கான்னு கேட்டால் அதற்கான விடை தான் கதக் அப்படிங்கிறது. அடுத்து இந்தோனேஷியா இந்தியாவின் பிரம்மோஸ் வாங்குறதுக்கான டீல். அந்த செய்தியை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சப்போஸ் கேட்கலன்னா இந்தோனேஷியா இந்தியா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் ஆஃப் பிரம்மோஸை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகிருக்கு. இதை தொடர்ந்து ஒரு 4 யூனிட் அவங்க வாங்குறதாக செய்தி கிடைச்சிருக்கு. இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மற்றும் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. UAE ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல ஒரு நாடாக இருந்தது தான். அதாவது வாங்குறதுக்கான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்த விவகாரம் ஈரானுடைய ஷாஹி ட்ரோன்ஸ் அவங்க நாட்டில் விழுந்து வெடிச்சதா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்களுடைய ஏரியல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வல்னரபுளாக இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதில் சில லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பிரம்மோஸ் மற்றும் இந்த ஆகாஷ் என்ஜி அவங்க வாங்குறதுக்கான முனைப்பை காட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியை 100% உறுதிப்படுத்துது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வாட்டி கண்டிப்பாக UAE இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மற்றும் ஆகாஷ் என்ஜியை வாங்குவாங்க. மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிறது பாகிஸ்தான் அனுப்பின ட்ரோன் வார்ஃபேரில் இருந்து நம்மளே காத்த ஒரு சிஸ்டம். ஸோ இவங்க UAEயும் இந்த ட்ரோன் வார்ஃபேரில் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆகாஷ் என்ஜி தேவை. இந்த பிரச்சனை முடிஞ்ச வாட்டி ஆகாஷ் என்ஜி அவங்க வாங்குவாங்க. ஃபைனலாக நம்ம ஈரான் அப்டேட்ஸ் அப்படின்னு போனோம்னா, ஈரான் F-15 அமெரிக்காவின் போர் விமானத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க. ஏற்கனவே F-35 அழிச்சாங்க ஈரான். ஸோ அந்த விஷயம் அணைகிறதுக்குள்ளேயே அடுத்த போர் விமானம் F-15 EXA இருக்கும்னு நினைக்கிறது, ஈகிள். அந்த போர் விமானத்தை போட்டு தாக்கியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி F-15 அப்படிங்கிறது டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ். பேரலா ஈரான் டிமோனாவை போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சது. ஸோ டிமோனா வெல் நவுன் ஃபார் டிமோனா நியூக்ளியர் பிளான்ட். இஸ்ரேலோடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் டிமோனா. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடம் தான் டிமோனா. கரெக்டாக அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியிலிருந்து கொஞ்சம் தூரத்திலே தாக்குதல் நடந்திருக்கு. எந்த ஒரு நியூக்ளியர் லீக் இல்லை ரேடியேஷன் லீக் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. பட் டிமோனா மற்றும் அரான்ல தாக்குதல் நடந்ததில் பெரிய அளவுக்கு தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொதப்பியதே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ அன்ரிலேபிளாக அந்த இடத்துல இருக்கு. அண்ட் இந்தியாவுடைய LPG பிரச்சனை. இன்னைக்கு அமெரிக்கால இருந்து 16,700 டன் LPGயை சுமந்துக்கிட்டு பயோனர் அப்படிங்கிற அமெரிக்கன் வெசல் டெக்சாஸ்ல இருந்து இந்தியாவின் மேங்களூர் போர்ட்டுக்கு வந்து டாக் ஆயிருக்கு. இது போக ரஷ்யா கிட்ட இருந்தும் LPG ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது இந்தியாவின் போர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் இந்தியா LPG இறக்குமதி அப்படிங்கிறத ஆல்டர்னேட் சோர்ஸ்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இன்னைக்கான காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி அப்படிங்கிறது இதுதான். ஸோ காவேரி பற்றின அப்டேட், கதக் UCAV எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கு, F-15 ஸ்ட்ரைக் ஆனது, தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆனது, அண்ட் இந்தியா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் மூலியமாக LPGயை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இது போன்ற பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நாம் போடுற வீடியோஸ், நாம் கொடுக்குற ப்ரீமியர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் பார்த்து செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் நோட்டிஃபிகேஷன். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.